எல்லோருக்கும் வணக்கம். சிவவாக்கியர் பாடலுடனே பார்க்கலாம். சோறுகின்ற பூதம் போல் சுணங்கு போல் கிடந்த நீர், ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். நாறுகின்ற கும்பியில் நவின்றெழுந்த மூடரே, இந்த அழுகி போகும் நாற்றமடிக்கும் இந்த உடலை நீங்கள் உங்கள் நிரந்தரமானது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மூடர்களே, சீறுகின்ற ஐவரை சிணுக்கறுக்க வல்லீரில். ஐவர் என்றது ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, செவி, வாய், தோல். இந்த ஐம்புலன்களையும் உங்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிந்தால், இந்த ஐம்புலன்கள் சொல்வதபடி கேட்காமல் நாம் சொல்வதை இந்த ஐம்புலன்கள் கேட்கும்படி நீங்கள் வாழ்ந்து வந்தால், 6 கோடி வேணியார். 6 கோடி வேணியார் என்ற சிவருமான், சிவருமானின் சடையில் 6 கோடி முடிகள் இருப்பதாக ஒரு கணக்கு. அந்த ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு ஞானி என்றும் கணக்கு சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிவனின் சடையோடு உள்ள முடியாக நீங்களும் மாற முடியும். 6 கோடி வேணியார் 6இல் 1 ஆவீரே. அப்படி சிவபெருமானின் சடையில் உள்ள முடியில் ஒன்றாக நீங்களும் போய் சேர்ந்து கொள்ளலாம். எப்பொழுது? நாம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் பொழுது. கண் விரும்புவதையும், காது கேட்பதையும், நமது மூக்கு சுவாசிப்பதையும், வாய் நாக்கு கேட்பதையும், தோல் கேட்பதையும் கொடுக்காமல், அதுக்கு நமக்கு எது தேவையோ இல்லை எது தேவையில்லாத இதுக்கு தேவையான மட்டும் எடுத்து அந்த ஐம்புலன்களையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழும் ஒருவருக்கு இறைநிலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் சிவவாக்கியர். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், என்னுடைய வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.